சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் என்கின்ற அந்த தலைப்பில் மாற்றுத்திறனாளிகள் பாவத்தினால் பிறக்கக்கூடியவர்கள், பாவம் செஞ்சதுனால தான் வியாதியோடு பிறக்கிறார்கள், பாவம் செஞ்சதுனால தான் ஏழையாக பிறக்கிறார்கள் என்று ஒரு மிக பிற்போக்கான வாதம். அதுவும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிகள் பாவத்தின் சம்பளம் ஊனம்ங்கிற அந்த தலைப்பில் பேசினது உண்மையிலேயே எங்களுக்கு மன சங்கடத்தையும் மன வலியையும் கொடுக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தையை நம்ம தான் கொண்டு வர்றோம். ஒரு கெப்பாசிட்டியில் ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னொன்று இருக்குது அப்படிங்கிறது, அந்த நல்லதை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மாற்றி யோசிங்கிற அந்த கருத்தியலில் தான் தமிழ்நாடு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தில் தான் இப்படி பிறந்திருக்கோம் அப்படின்ற தகவல் சொல்லப்படும் பொழுது, அதை மறுபடியும் இணையதளத்தில் அது பகிரப்படும் பொழுது, அதை பார்க்கிறவர்கள், நம்ம பியூட்டி லைஸ் இன் பிஹோல்டர்ஸ் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி பார்க்கிறவர் கண்களில் அது என்ன தாக்கத்தை உண்டாக்குங்கிறது நமக்கு தெரியல. அது முக்கால்வாசி பிற்போக்குவாதிகளுக்கு அது இன்னும் அது ரீஅஃபர்மேஷனாக போய் சேரும். இது உண்மையிலேயே மனசுக்கு சங்கடமாக இருக்கிறது. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. வள்ளுவர் ரொம்ப அழகாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உடம்புல ஒரு அவயம், ஒரு அங்கம் இல்லை என்றால் அது அவனுடைய தப்பு இல்லை. உடம்புல இருக்கக்கூடிய ஊனத்தை பார்த்து கிண்டலடிக்காதீங்க. பொறியின்மை யாருக்கும் பழி என்று சொன்னார் பாருங்க. அதே மாதிரி தான் சொல்ல, உருவு கண்டு எல்லாமே வேண்டும். பாடி ஷேமிங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவத்தை வச்சு கிண்டால் பண்ணாதீங்க, உருவ கேலி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்படியெல்லாம் பகுத்தறிவுக்கான விஷயம் இருக்கும் பொழுது, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அப்பா அத்தா செஞ்ச பாவம், உன் தலைமுறை செஞ்ச பாவத்தினால இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்கிற கருத்து உண்மையிலேயே தெய்வத்துக்கே, தெய்வம்ன்று நம்ம கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறுங்க. அப்படி பண்ண டு எர் இஸ் ஹியூமன். தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது என்பது தெய்வ இயல்புன்னாங்க. தப்பு செய்தாலும் அந்த தெய்வம் மன்னிச்சிருங்கிற ஒரு அந்த பார்வையில் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு அழகாக அரவணைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கோயிலில் 17+1 18 பார்வையற்றவர்களை பராந்தக சோழன் நியமித்ததாக நம்ம இவங்க பாலு சார், நம்ம அவங்க ஒரு நல்ல கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், அவங்க சொன்னாங்க. அந்த 18 பேர் கொண்ட குரூப்புக்கு கண்காட்டுவார்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த 18 பேருக்கும் பார்வை தெரியாதான். அப்போ இப்படி மாற்றி அவர்களை எப்படி காட்டியிருக்கிறாங்க பாருங்கள் பராந்தக சோழனுடைய காலத்தில். அப்போ சோழர்கள் காலத்திலேருந்தே மாற்றி யோசிக்கக்கூடிய கருத்தியல் இருக்குது. இன்றைக்கி வந்துக்கிட்டு பாவத்தினால பண்ணிட்டோம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ. எவ்வளோ அழகான வார்த்தை. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ. அப்படிதான் நடந்திருக்கு. அந்த பார்வையற்ற ஆசிரியர் இருக்காரு, அவரை மிரட்டும் தொழில பேசுறது. அதனால் அதையெல்லாம் எதிர்த்து, இது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் சரத்து 92 சரத்து 3க்கு எதிராக இது தவறு. அதனால் மாநகர ஆணையர் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனு அளித்திருக்கிறோம். வழக்கு பதிவு பண்ணப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14, 15, 21 கீழே அது தவறு. இதையெல்லாம் எதிர்த்து அவர்கள் பண்ணணும். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை இந்த பிரச்சனையில் நிச்சயமாக தலையிட்டு இனிமேல் இது மாதிரியான பிற்போக்கு கருத்துக்கள் வராத வண்ணம் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுறக்கூடாது என்கின்ற அந்த கருத்தியலுக்காக நாங்கள் இன்றைக்கு கொடுத்துருக்கிறோம். நடக்கும் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் அது பின்விளைவுகள் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தவழ்ந்தேனும் வந்து போராட்டத்தை எடுப்போம். அதுக்கு நடவடிக்கை அப்படி விட்டுற மாட்டாங்க நம்புகிறேன். கண்டிப்பாக அது மாற்றம் வரும் என்கிறது நான் நம்புகிறோம். நன்றி தோழர். சக ஆசிரியர்கள் அந்த நிமிடமே ஒரு மாற்றுத்திறனாளி அவர் இப்படி பேசுகிறாங்க, பாவத்தினால இப்படி ஆயிட்டாங்கன்றாங்க, அதை கண்டித்திருக்கணும். அது கண்டிக்காது. சக ஆசிரியர்கள் மேலே எங்களுக்கு வருத்தம் தான். இது இப்படி பண்ணியிருக்கிற தப்பு, அவங்க நடந்து கொண்டது தப்பு. மாற்றுத்திறனாளிகள் ஆணையமும் இதில் தலையிடணும் உடனடியாக. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் இதில் உடனே சுவமோட்டோவாக எடுத்து, இட் இஸ் அன் அசால்ட் டு த டிக்னிட்டி ஆஃப் த டிசேபிள் பீப்புள். ஐநா மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கையின்படி மாற்றுத்திறனாளிகளின் கண்ணியத்திற்கு எதிரான செயலை செய்திருக்கிறாங்க. அப்போ இதை இட் மஸ்ட் பி குவெஸ்டின்ட். கோர்ட் ஆஃப் லா இதில் தலையிடணும் என்கின்ற கோரிக்கையும் வலுத்து கொண்டே இருக்கிறது. அதை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு ஆணையமும் தமிழ்நாடு அரசும் கண்டிப்பாக அதை கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். மாற்றுத்திறனாளிகள் துறையும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொள்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.